வணக்கம். ஹவு டு பிக் எ ஸ்டாக் சீரிஸோட போன வீடியோவில் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் growth பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மணிகண்டன், இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். ஸ்டெப் 1 பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோவை பார்த்து வந்துருங்க. அதோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ. ஸ்டெப் 2 growth பற்றி பார்க்கலாம். growthனா என்னென்னா அந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்டு ப்ராஃபிட். இதில் ரெவன்யூ வேறு, ப்ராஃபிட் வேறு. ரெவன்யூ ப்ராஃபிட்னு ஒன்றும் கிடையாது. முதல்ல ரெவன்யூ ப்ராஃபிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சீரீஸில் அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம். ரெவன்யூனா என்ன அப்படின்னா டோட்டல் சேல்ஸ். இப்போ உங்கள் கையில் ஒரு 100 ஐட்டம் இருக்குது, அதை 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொத்த வேல்யூ, சேல் வேல்யூ 10,000 ரூபா. இதுதான் ரெவன்யூ. ப்ராஃபிட்னா என்னென்னா இந்த ரெவன்யூவில் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பீங்க, அதை ரெடி பண்ணியிருப்பீங்க, அதை பேக் பண்ணியிருப்பீங்க, அதை ஷிப் பண்ணியிருப்பீங்க, அதை கொண்டு போய் கடையில் கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸ் போக மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் ப்ராஃபிட். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 10,000 ரூபா நம்ம ரெவன்யூ எடுத்திருக்கோம், எக்ஸ்பென்சஸ் ஒரு 7,000 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ப்ராஃபிட் 3,000 ரூபா. ரெவன்யூ ப்ராஃபிட்டும் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம செக் பண்ணும்போது ரெவன்யூவை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இப்போது இதை வச்சு நம்ம என்னென்ன செக் பண்ணலாம், அந்த கம்பெனியில் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, போன வீடியோவில் கம்பெனி எப்படி பணம் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதாவது இப்போ தெரியும், இப்போ பணம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க பணம் கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது அவங்களோட ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகுதா, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும். ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகணும், ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் அந்த கம்பெனியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகே ஆயிடுச்சு, நம்ம ஸ்டெப் 2 அந்த கம்பெனி பாஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இதில் சில கேசஸ்லாம் இருக்குது, என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஓகே, அந்த கம்பெனி நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் குறையுது. சில கம்பெனிஸ் ரெவன்யூ அதிகமாக போயிட்டே இருக்கும், ஆனால் அவங்களால அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது, ஏன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி கொஞ்சம் டேஞ்சரான பொசிஷனாக இருக்குது. ஒருவேளை ரெவன்யூவும் குறையுது, ப்ராஃபிட்டும் குறையுதுன்னா அந்த கம்பெனியை கொஞ்ச நாளைக்கு கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் அது எல்லாமே முன்னேற வாய்ப்பு இருக்குது, ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம அந்த கம்பெனி தொடாமல் இருப்போமே. ஸோ நம்ம ரெவன்யூவும் அதிகமாகணும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி கம்பெனியை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். இப்போது இதோட செக்லிஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ரெவன்யூவும் கூடணும், ப்ராஃபிட்டும் கூடணும், அதுவும் கன்சிஸ்டன்சியாக கூடணும். அதாவது ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு அர்த்தம். சரிங்க, இப்போ எனக்கு தெரியும் ரெவன்யூ ப்ராஃபிட்னு தெரியும், கன்சிஸ்டன்சி தெரியுது. இதை நான் எங்கே போய் பார்க்குறதுனா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் டிக்கர் டேப், இதே சைட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ போன வீடியோவில் காம்படிட்டர் எங்கே பார்க்குறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே பிரிட்டானியாவே எடுத்துக்குவோம். போன வீடியோவில் பியர்ஸை பற்றி பார்த்தோம், எங்கே இருக்குது என்ன பியர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். பிரிட்டானியா, நெஸ்லே இவங்களாம் பியர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த செக்ஷன்லேயே ஃபினான்ஷியல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம ரெவன்யூ பார்க்கலாம் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு குவார்ட்டர்லியோட ரெவன்யூவை இங்கே கொடுத்துருப்பாங்க. எப்போதுமே ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த குவார்ட்டர்லியோட ரெவன்யூவை சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 இதோட ரெவன்யூ 5029.28. இது எல்லாமே குரோரில் இருக்குது. நீங்கள் வெறும் 5029 ரூபா நினச்சிக்காதீங்க, இது குரோர். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, குரோர்ஸ், எல்லாமே குரோர்ஸ் தான். போன வருஷம் அது செப்டம்பர் 2025 4892.74 இருக்குது. இதே ஜூன் 2025 4679 ரூபா இருக்குது. ஸோ நம்ம கடைசி ஒரு 4 குவார்ட்டரை கம்பேர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஓகே தான். எவ்வளோ ஃபுல்லாகவும் பார்த்துக்கலாம், நம்ம இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 4495 இருந்தது, ஜூன் மாதம் 4679 இருக்குது, செப்டம்பர் மாதம் 4829, டிசம்பர் மாதம் 5000. அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக் பாஸ் ஆயிடுச்சு, டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் அப்படி பார்த்தோன்னா அதான் நெட் இன்கம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இந்த இடத்துல டோட்டல் ப்ராஃபிட், நெட் இன்கம். மார்ச் மாதத்தோட ப்ராஃபிட் 559, ஜூனோட ப்ராஃபிட் 520, செப்டம்பரோட ப்ராஃபிட் 654, டிசம்பரோட ப்ராஃபிட் 679. ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு குவார்ட்டர் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனி ஓகே, இது ஸ்டெப் 2 பாஸ் பண்ணிடுச்சு. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா க்ரோத் வியூ அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டோட்டல் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படி பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படியே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பெர்சன்டேஜாக அது மாறிடும், அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். அதாவது ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நெட் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த கம்பெனி ஸ்டெப் 2 பாஸ் பண்ணிடுச்சு. அடுத்து ஸ்டெப் 3 டெப்ட் அனாலிசிஸ். கடன்னா என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம், அதோட க்ரோத் என்ன இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம டெப்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.